சங்கராபுரம் அருகே நேரம் காலம் கருதி சம்பிரதாய முறைப்படி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருவேறு இடங்களில் 2 பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது தாங்கள் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை மர்ம நபர் திருடிச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி முருகன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கைவரிசை காட்டி அந்த நபர் கொள்ளையடிக்கச் செல்லும் இடத்திற்கு நேரம் காலம் கருதி சம்பிரதாயம் பார்த்து தான் கொள்ளையடிப்பதாகவும் சம்பிரதாயம் சரியில்லை என்றால் அன்றைக்கு கொள்ளையடிக்கச் செல்ல மாட்டேன் என்று கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 10 ஆண்டுகளாக தலைமறைவான அடகுக்கடை உரிமையாளர் தாயாரின் காரை சிறைப்பிடித்த பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடியில் நிதி நிறுவனம் மற்றும் அடகுக்கடை நடத்தி வந்த ஜீவானந்தம் என்பவர் பல கோடி ரூபாய் மோசடி செய்து 10 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜீவானந்தத்தின் தாயார் ஜானகி என்பவர் தனது காரில் இரும்பாடியில் உள்ள சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார். இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி ஜானகியின் காரை வழிமறித்ததாக தெரிகிறது. எங்கள் பணத்தையும் நகையையும் ஏமாற்றிய ஜீவானந்தம் எங்கே என கேள்வி எழுப்பிய மக்கள் பணத்தை தராமல் விடமாட்டோம் என கூறி காரை சிறைப்பிடித்து ஆவேசமாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திரௌபதி 2 திரைப்படத்தில் தங்கள் வரலாறு திரித்து அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி கண்டன கோஷங்களை எழுப்பிய பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குநர் மோகன்ஜியிடம் 3ஆம் வல்லாளதேவர் வரலாற்றை திரௌபதி 2 திரைப்படத்தில் எடுப்பது குறித்து அறிவிப்பு வெளியிட்டதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வல்லாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வல்லாளதேவன் வரலாற்றை திரித்து வேறு சமூகத்தின் பெயரால் திரைப்படம் எடுத்து விடாதீர்கள் என மோகன்ஜியிடம் கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. ஆனால் தங்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்து தவறான வரலாற்றை பதிவு செய்யும் திரௌபதி 2 படத்தை வெளியிடுவதை இயக்குநர் மோகன்ஜி நிறுத்தி வைக்க வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ வல்லாளதேவன்றது இங்கே இந்த ஊர்ல 1954 இருந்து அதே பேருடைய வல்லாளதேவன்ற பேர்ல 1954 இருந்து 2001 வரைக்கும் இங்கே இந்த நாட்டுக்கு பெரிய முள்ளாளராக ஒருத்தர் இருந்தார் வல்லாளதேவன். இப்போ இதுவும் இப்போதைக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஒரு 100 பேர் இருப்பாங்க வல்லாளதேவன். இந்த நம்மளுடைய பகுதியில் பேரில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு மூத்த பிள்ளைக்கு வல்லாளதேவன் வைக்கிறது நம்மளுடைய பழக்கங்களாக இருக்குது. அதனால அவர் இது எங்களை கலந்துக்கிட்டு எங்களுடைய ஒப்பீனியன் வாங்கி எங்களுடைய அனுமதின்றது சொல்லலை, சில தவறான வார்த்தைகளை போட்டிருக்கதை நீக்கிட்டு அவர் திரையிட்டுக்கிறார். இதை எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு உங்கள் மூலமாக எங்களுக்கு கால அவகாசம் இல்லாததுனால உங்கள் மூலமாக அந்த செய்தியை அவங்களுக்கு ஊடகங்கள் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் திமுகவினருடன் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். சென்னை எழும்பூரில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் SG சூர்யாவை சென்னை திருவான்மையூரில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கராத்தே தியாகராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய SG சூர்யா, எங்கள் மீதும் எங்களை காப்பாற்றிய காவல்துறையினர் மீதும் ஹெல்மெட் உள்ளிட்டவற்றை கொண்டு திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். இதனை அடுத்து பேசிய கராத்தே தியாகராஜன், நடந்த சம்பவத்தை கண்டித்து நாளை சென்னையில் முக்கியமான இடங்களில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் அனுமதியை பெற்று முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அவங்க அந்த கண்டனம் தெரிவித்து அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்தி இளைஞரணி எங்கள் மாநில தலைவர் நிர்வாகி மேலே நாங்கள் கண்டித்து இந்த பகுதியில் முதல்ல நடத்தலான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. மாநில அளவில் அவரோட அனுமதியை பெற்று திங்கட்கிழமை பண்ணலான் இருக்கோம். இந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்துக்கெல்லாம் பிஜேபி தொண்டர்கள் நாங்களாம் பயப்படுற மாதிரி இல்லை.
இந்தியாவிலே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து. ஏன்னா எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம்னு வச்சுக்காதீங்க. எங்களாலையும் உங்களை மாதிரி வந்து எல்லா அளவுக்கும் எங்களாலையும் சண்டை செய்ய முடியும், போராட முடியும். சும்மா இந்த வீண் இந்த காற்றுல வந்து இந்த அட்டைக்கத்தி வந்து இந்த செந்தில் வேலை வந்து அவர் HSO அவன். சரி, HSO ஒரு நல்ல வாய் நார வாய் மாதிரி இருப்பான். கண்ட இடத்துல ஒரு 4 சேனலில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ திமுகவில் வந்து பேட்டா வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசணும். உன்னால் தான் பேச முடியுமா அவனுக்கு? எங்களாலையும் வந்து அவன் வீட்டுக்கு முற்றுகை பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் எங்களாலையும் முற்றுகை போராட்டம். எங்களுக்கும் அந்த ஆக்கமும் சக்தியும் எங்களுக்கும் இருக்கிறது. எங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க. அவதூறு பிரச்சாரங்கள் அனைத்தும் திமுக அரசுக்கு உரம் போடுவது போல் அமையும் என திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். மதுரை செல்லூர் பகுதியில் நடைபெற்ற பெரியார் உலகம் நிதி வழங்கும் விழாத்தொடர் பயண பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திராவிட கழக தலைவர் கி. வீரமணி சிறப்புரையாற்றினார். அப்போது இத்தனை ஆண்டுகளாக இருந்த மோடி அரசு எந்த ஒரு பொது தொழிற்சாலையாவது ஆரம்பித்தார்களா என கேள்வி எழுப்பினார். ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு மிரட்டினாலும், எவ்வளவு பூச்சாண்டி காட்டினாலும், தமிழ்நாட்டில் எவ்வளவு ரோட் ஷோ நடத்தினாலும் எதுவும் நடக்காது என தெரிவித்தார். வேலை இல்லாத ஒரு கவர்னர் சம்பளம் வாங்கிக் கொண்டு அவதூறு செய்வதாக குறிப்பிட்டு பேசிய அவர், உங்களுடைய அவதூறு பிரச்சாரம் எல்லாம் வயலுக்கு உரம் போடுவது போல் திமுக அரசு மீண்டும் அமையும் என தெரிவித்தார். நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில இருக்கிற கூட்டணியை அசைக்க முடியாது, இதனை ஒருபோதும் தொட்டு பார்க்க முடியாது, தோற்கடிக்க முடியாது என்ற காரணத்தால் தான் குறுக்கு வழிகளை நினைக்கிறார். நம்முடைய மக்களை ஏமாந்து விடக்கூடாது என்பதைத்தான் எச்சரிப்பதை போல நாங்கள் இந்த பணியிலே இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அனுபவித்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் வடக்கிருந்து அவ்வளவு பெரிய முயற்சி? ஏன் இங்கே இருக்கிற விபீஷணனை தேடுகிறார்கள், இங்கே இருக்கிற சுக்ரீவர்களை ஏன் தேடுகிறார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக 2 கொள்கைகள், வித்தியாசமான கொள்கைகள். பெரம்பலூர் அருகே குவாரி விபத்தில் தொழிலாளி உயிரிழந்த நிலையில் பாறை சரிவில் சிக்கிய உடலை மீட்கும் பணி 2வது நாளாக தீவிரமடைந்தது. பெரம்பலூர் அருகே நாட்டார்மங்கலத்தில் உள்ள தனியார் கல்குவாரியில் பாறைகளை உடைக்க வெடி வைக்க சென்ற முசிறியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பாறை சரிவில் சிக்கி உயிரிழந்தார். அவரது உடலை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் 2வது நாளாக ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமலூர் அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேக்கம்பட்டியில் 55 அணிகள் பங்கேற்கும் மாவட்ட அளவிலான கபடி போட்டி தொடங்கியது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முதல் போட்டியில் தேக்கம்பட்டி அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெறும் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது. சங்கரன்கோவிலில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சங்கரன்கோவில் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 108 பானைகளில் பெண்கள் பொங்கலிட்டு கொண்டாடினர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து சமுதாய மக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னை ஆர்கே நகரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டு விழாவுடன் துவங்கியது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டை IOC பகுதியில் மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று ரூபாய் 2.50 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து முனையம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், அரசு வழக்கறிஞர் மருது கணேஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பிரதமரின் தமிழக வருகைக்கு பிறகு தேர்தல் பணிகள் வேகம் எடுக்கும் என வானதி சீனிவாசன் கூறினார். கோவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அக்கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து பங்கு பெற்றார். இந்நிகழ்வில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன், வரும் பொங்கல் முதல் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். பிரதமர் கூடிய விரைவில் தமிழகம் வரவுள்ளதாக தெரிவித்த வானதி சீனிவாசன், இதன் பின்னர் தேர்தல் பணிகள் வேகம் எடுக்கும் எனவும் கூறினார். மேலும் கொங்கு மண்டலத்திற்கு தேசிய செயல் தலைவர் வருகை புரிந்து இருப்பது கூடுதல் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த பொங்கலில் இருந்து ஆரம்பித்து வெகு வேகமாக
பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பல்வேறு பிரம்மாண்டமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூடிய விரைவில் தமிழகம் வர இருக்கிறார். இதற்கு பின்பாக தேர்தல் பணிகள் வேகம் எடுக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் அதிகமாக வேகம் எடுக்கும். இங்கு கொங்கு மண்டலத்திற்கு தேசிய செயல் தலைவர் வருகை புரிந்தது என்பது எங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.